இன்றோடு தொடங்குகிறது மத்திய அரசு கொண்டு வந்த அதிரடி மாற்றங்கள். எப்படி இருக்கும் திருத்தங்கள்? இந்த ஏப்ரல் 1, 2025ஆம் தேதியில் பல முக்கியமான மாற்றங்கள் மற்றும் விதிமுறைகள் இந்தியாவில் அமலுக்கு வந்துள்ளன. ஒவ்வொரு நிதியாண்டின் ஆரம்ப நாளில் புதிய சட்டங்கள், விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவது வழக்கம். இப்போது அந்த மாற்றங்களை பார்க்கலாம். முதலில் வருமான வரி விதிமுறைகளில் பல முக்கிய மாற்றங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வரி சுமை இல்லை. மேலும் வருமான வரி விகிதங்களிலும் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அடுத்தது சிலிண்டர் விலை குறைவுகளை சொல்லலாம். வீட்டு உபயோகத்திற்கு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆனால் வணிக உபயோகத்திற்கு தேவையான சிலிண்டர்களின் விலை 41 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடையுள்ள சிலிண்டர் சென்னையில் 1924ஆக விற்கப்படுகிறது. சுங்க கட்டணங்கள் பற்றியும் சில முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் 46 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு, வேலூர், புதுக்கோட்டை மற்றும் பல இடங்களில் சுங்க கட்டணங்கள் அதிகரித்துள்ளன. அதனால் வாகன ஓட்டிகள் அதிக கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும். கூட்டுறவு வங்கிகளும் தங்களின் கடன் அளவுகளை முன்னுரிமை துறைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று புதிய நடைமுறையை அமல்படுத்தியுள்ளன. இதன் மூலம் பெரும்பாலும் பெண்கள் வீட்டுக் கடன் பெறுவதற்கு தகுதி பெறுவார்கள். அகவிலைப்படி 2% உயர்ந்துள்ளது. இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும். இது அவர்களது வாழ்நாள் நலனுக்காக முக்கிய ஆதரவாக அமையும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதில் 25 ஆண்டுகளுக்கு மேல் சேவையில் இருக்கும் ஊழியர்கள் கடைசி 12 மாதங்களில் அவர்களின் அடிப்படை ஊதியத்தின் 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள். இது அவர்களின் ஓய்வு வாழ்க்கையை பாதுகாக்கும். மொபைல் எண்ணை புதுப்பிக்காதவர்கள் தற்போது வங்கி சேவைகளை பெற முடியாமல் போகக்கூடும். வாடிக்கையாளர்கள் தங்கள் மொபைல் எண்ணை அப்டேட் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறார்கள். ஏனெனில் வங்கிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியில் அமலுக்கு வந்த அனைத்து மாற்றங்களும் மக்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கின்றன. இந்த மாற்றங்கள் பற்றி மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். சில மாற்றங்கள் சிலருக்கு நன்மை தரும், சிலருக்கு சவாலாக அமையும்.